சென்னையில் கடற்கரை தாம்பரம் புறநகர் ரயில் சேவை 2வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக நடைமேடை 10 மற்றும் 11க்கு பதிலாக 5 மற்றும் 6ஆம் நடைமேடைகளிலிருந்து மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மெயில், எக்ஸ்பிரஸ் மற்றும் புறநகர் ரயில்கள் ஒரே பாதையில் இயக்கப்படுவதால் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கிய ரயில்கள் தற்போது 15 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் அன்றாட வேலைகளுக்கு செல்லும் பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் கடுமையாக சிரமம் அடைந்துள்ளனர். நேற்று ஒரே தண்டவாளத்தில் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இன்றும் ரயில்கள் தாமதமாகவே வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டுலேருந்து வரேன் சார். 6:10க்கு ஏறணும். 3/4 மணி நேரம் லேட் ஆகுது. 45 மினிட்ஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு சார். நேற்று 2 hours 3 hours ஆயிடுச்சு சார். ஈவினிங் அதே மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் டைம், மே மாதம் இந்த ஒர்க்கை நடத்தலாம். இப்போ நாங்கள் பிள்ளைங்க எக்ஸாமுக்கு எல்லாமே டைமுக்கு இந்த ட்ரெயினை நம்பி தான் இருக்காங்க. இந்த டைம் தாமதம் ஆச்சுன்னா அந்த பிள்ளைங்க பரீட்சைக்கு எப்படி நேரத்தோடு போய் சேரும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா மே மாதம் அவங்க என்ன வேலை வேணால் பண்ணியிருக்கலாம். 7:05க்கு இறங்குனது, அதோட இப்போ 8:05க்கு தான் வருது. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காலவருக்கு ஒரு வண்டின்றாங்க. காலவர் கிடையாது. இப்போ அந்த பக்கம் 7:15க்கு ஒரு வண்டி, செங்கல்பட்டு ஒரு வண்டி போகும். அந்த வண்டி 7:15க்கு வண்டி 7:35க்கு தான் போச்சு. நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது. இப்போ செமஸ்டர் எக்ஸாம் டைமு, இந்த டைம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு இருக்கணும். படிக்கிற பசங்க ரொம்ப பாதிப்பாங்க. 35 மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின், 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின், அந்த மாதிரி தான் வருது. அந்த ட்ரெயின்லேயும் கூட்டம் ரொம்ப அலமோதுது. வயசானவங்க, குழந்தைங்க எத்தனை பேர் வருவாங்க, அவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சிவகங்கையில் மருது சகோதரர்கள் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மதுரை சென்றிருந்த முதலமைச்சர் அங்கிருந்து சிவகங்கையில் நிறுவப்பட்டுள்ள மருது சகோதரர்களின் சிலையை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மதுரையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை கோரிப்பாளையத்தில் 213 கோடியே 80 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்டுள்ள மேம்பாலம் வைகை ஆற்றுப்படுகையில் தமிழன்னை சிலையில் இருந்து நெல்பேட்டை வரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் அதில் பயணம் மேற்கொண்டார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். செங்கோட்டையில் குண்டுபிடிப்பு நடத்த லஷ்கர்-ஏ தொய்பா பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிதாக 10% உலகளாவிய இறக்குமதி வரியை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். இந்த உலகளாவிய வரி விதிப்பு சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருபெரும் திரை நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தின் ப்ரோமோ வெளியிடப்பட்டுள்ளது. மாஸ் லுக்கில் காட்சியளித்த ரஜினியையும் கமலையும் பார்த்து ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ரஜினி, கமல் இணைந்து நடிக்கும் படத்தில் ஹீரோ யார் என்ற எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. இயக்குனர் நெல்சனிடம் யார் ஹீரோ என கமலும் ரஜினியும் கேள்வி எழுப்பும் காட்சிகள் கவனம் ஈர்த்துள்ளன. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,17,440 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 14,680 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது.
மதுரை உத்தங்குடியில் தென்மண்டல திமுக பாக முகவர்கள் மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். மதுரை காந்தி மியூசியத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பண்பாட்டு மையம் சார்பில் காந்தியை போற்றும் நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. முதல்வர் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் தோன்ற உள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் மொத்தம் 7 பேர் அடங்கிய குழுவை திமுக அமைத்துள்ளது. திமுக ஏற்கனவே அறிவித்தபடி நாளை முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. இதற்காக அதிகாரப்பூர்வ குழுவை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் ஆர். ராசா, திருச்சி சிவா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதன் மூலம் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான விவாதங்கள் தொடங்க உள்ளன. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இந்த குழுவில் மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், பொருளாளர் செந்தில் அதிபன், உயர்நிலை குழு உறுப்பினர் ஜீவன், தேர்தல் பணி செயலாளர் சேஷன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்கியவர்களிடம் தேமுதிக நிர்வாகிகள் நேர்காணலில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூரைச் சேர்ந்தவர்களிடம் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் இனி யாரும் முரண்பாடாக பேச மாட்டார்கள் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைமை தமிழ்நாடு சம்பவங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் மீது மதிப்பு வைத்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். எந்த பக்கம் இருந்தால் நல்லது என ஓபிஎஸ் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இன்று நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாநாட்டில் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். பொன்னியின் செல்வன் பாடல் பதிப்புரிமை மீறல் விவகாரம் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இசை கோர்வைக்கான அங்கீகாரத்தை வழங்க ஒப்புக்கொண்டதாக ஏ.ஆர். ரஹ்மான் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. நாகை, கரூர், புதுக்கோட்டையில் மினி டைடல் பூங்கா அமைய உள்ளது. மினி டைடல் பூங்கா பணிகளுக்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சால்வை போடுவது போல் கத்தியால் குத்திய இளைஞரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் உலக தாய்மொழி தினத்தை பிப்ரவரி 21 கடைபிடிக்க வேண்டும் என மத்திய மற்றும் மாநில அரசுகளை இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் தமிழகத்தின் ஆரம்ப மற்றும் மழலையர் கல்வி பள்ளிகளில் தமிழ் மட்டுமே கட்டாய மொழியாக அமைய வேண்டும் என்றும் 5ஆம் வகுப்புக்கு மேல் உள்ள கல்வியில் மும்மொழி கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தேவாரம், திருவாசகம் மற்றும் வைணவ கோயில்களில் பாசுரங்கள் பாட தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் முஸ்லிம் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 2014ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை அம்மாநில அரசு கடந்த 17ஆம் தேதி ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மும்பை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சயீத் இஜாஸ் அப்பாஸ் நக்வி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். முஸ்லிம் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதாகவும் முஸ்லிம் மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நடிகர் சிவகார்த்திகேயனின் செய்யோன் திரைப்பட தலைப்பு தங்களுடையது என கூறி தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு சிவி சத்யராஜ் நடிப்பில் மாயோன் என்ற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தின் 2ஆம் பாகம் எடுக்க உள்ளதாகவும் அதற்கு சேயோன் என தலைப்பிட்டுள்ளதாகவும் தயாரிப்பு நிறுவனமான டபுள் மீனிங் புரொடக்ஷன் சார்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்திற்கு சேயோன் என தலைப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேயோன் தலைப்பு தங்களுக்கே சொந்தம் என கூறி டபுள் மீனிங் புரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே திருமுடிவாக்கம் பகுதியில் கண்டெய்னரில் 2.5 டன் குட்கா கடத்தப்பட்ட சம்பவம். சிகரெட் கம்பெனி சேல்ஸ்மேன் உள்பட 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பெரியபுதூர் பகுதியில் PVC பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இலங்கை கடற்படையினர் 22 மீனவர்களை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கைதான மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து செப்பு கொடிமரத்தில் பட்டாச்சாரியார் முத்துக்குமார சுவாமி கொடியேற்றினார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் முருகனை வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து மொத்தம் 12 நாட்கள் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளது. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவம் அதிகாலையில் கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. இதையொட்டி காமாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கொடி மரத்தருகே எழுந்தருளினார். தொடர்ந்து காஞ்சி இளைய சங்கராச்சாரியார் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கொடிமரத்தில் காமாட்சி அம்பாள் படம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. கொடியேற்று நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி கொடிமரத்திற்கு எதிரில் வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் திருக்கோயில் அறங்காவலர்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் மாசி மகத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்காக அதிகாலை கோவிலின் நடை திறக்கப்பட்டு கொடிப்பட்டம் வீதி உலா நடைபெற்றது.
பின்னர் மேளதாளம் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு 11 வகையான வாசனை திரவிய பொருட்களால் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் மாசி மாத கந்தசஷ்டி வைபவம் கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. மதுரை திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயில் திருவிழாவில் 150 ஆடுகள் 300 கோழிகள் பலியிட்டு பக்தர்களுக்கு பிரியாணி பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்காக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து தாங்கள் கொண்டு வந்த பாலை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 150 ஆடுகள் மற்றும் 300ற்கும் மேற்பட்ட கோழிகளை சாமிக்கு பலியிட்டு 2500 கிலோ அரிசி கொண்டு பிரியாணி தயார் செய்து கருப்பசாமிக்கு படையலிடப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நாகர்கோவில் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் கட்டிட ஒப்பந்ததாரர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பணிக்கன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவரது சகோதரர் விஜயகுமார் கட்டுமான ஒப்பந்ததாரராக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜெயக்குமாருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த டிவி மெக்கானிக் விக்டர் ராஜதாஸ் என்பவர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருந்துள்ளது. இந்த பணத்தை கேட்டு கடந்த 12ஆம் தேதி இரவு விக்டர் ராஜதாஸின் கடைக்கு சென்ற ஜெயக்குமார் அவரது சகோதரர் விஜயகுமார் மற்றும் விக்டர் ராஜதாஸுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விக்டர் ராஜதாஸ் தனது காரை கொண்டு மோதியதில் விஜயகுமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த விக்டர் ராஜதாஸை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.